ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி ஒரு ஜென்ரல் செஷனில் நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட வியூவர்ஸ்க்காக. ஸோ இன்றைக்கி காலையில் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிற என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களோட ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயணமூர்த்தி சார் அவர் வந்து கோச்சிங் கிளாஸஸை வந்து ரொம்பவும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில், பெங்களூரில் நடந்த ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பேசினதாகவும், அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சிட்டு இதை பற்றி உன்னோட வியூ என்ன அப்படிங்கிறது என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ தென் ஐ தாட் ஓகே, அந்த ஒப்பீனியன், அந்த என்னோட ஆங்கிளிருந்து என்ன அதை பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ மிஸ்டர் நாராயணமூர்த்தி உங்களுக்கு தெரியும், இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர். அவரோட பயோகிராஃபி நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரே இல்லாத டைம்லேருந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஒரு கம்பெனி, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாயிருக்கிறாரு. அந்த வேர்ல்டுலேயே ஒரு டாப் ஐடி கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐ ஹாவ் அ பிக் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அண்டு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன சில கருத்துக்களில் எனக்கு என்ன உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இல்லை அப்படிங்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ செஷன். ஸோ என்ன மிஸ்டர் நாராயணமூர்த்தி ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் டிஸ்கஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து நியூஸில் நேற்று பார்த்தீங்கன்னா, நாராயணமூர்த்தி கிரிட்டிசைஸ் கோச்சிங் கிளாஸஸ் கல்ச்சர் இன் இந்தியா, கோச்சிங் கிளாஸஸ் ஆர் ராங் வே டு ஹெல்ப் சில்ட்ரன். இது வந்து ஒரு தப்பான வழிமுறை, குழந்தைங்களை வந்து நடத்துறதுக்கும் அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பான வழிமுறையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது எங்கே நடந்துச்சு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இன் பெங்களூர். ஸோ பவுல் ஹெவிட்ஸோட 13th புக் ரிலீஸ், கான்செப்சுவல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் மூர்த்தி சார் வந்து இதை பேசுகிறாரு. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் என்ன அதில் பேசியிருக்காரு அப்படிங்கிற நம்ம லிங்கில் போய் பார்ப்போம். ஸோ டியர் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், நாராயணமூர்த்தி கிரிட்டிசைஸ் கோச்சிங் கிளாஸஸ், சேஸ் ராங் வே டு ஹெல்ப் சில்ட்ரன். இதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஹி எக்ஸ்பிரஸ்ட் ஹிஸ் டிஸ்அப்ரூவல் ஆஃப் கோச்சிங் classes, stating that they are inappropriate. They are inappropriateங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. மெத்தட் ஃபார் அசிஸ்டிங் சில்ட்ரன் இன் பாசிங் எக்ஸாமினேஷன் அண்ட் தட் ஹி டஸ் நாட் சப்போர்ட் தேர் யூஸ். ஸோ கோச்சிங் கிளாஸஸோட மெயின் பர்பஸ் என்னென்னா, ஒரு டார்கெட்டட் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு, மெத்தட்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், பிளான்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லெட் இட் பி ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும், ஒரு பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட கம்பெனியில், இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் அதுக்கும் சில ட்ரைனிங் ப்ராசஸ் அவங்க வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயுமே ஒரு 15 டேஸோ 20 டேஸோ நடத்துறது உண்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கோச்சிங் கிளாஸஸ் தான். நவ் இதில் அடிஷ்னலாக சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோச்சிங் கிளாஸஸ் ஆர் சைன் ஆஃப் inadequate attention in regular classroom. கோச்சிங் கிளாஸஸ்னால தான் குழந்தைங்களால் ரெகுலர் கிளாஸ் ரூமில் அட்டென்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் கிளாஸ் ரூம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ஷன் கொடுக்க முடியலன்னா அது ரெகுலர் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட பிரச்சனை. ஸோ டீச்சர்ஸ் வந்து அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி லேர்ன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது கோச்சிங் கிளாஸோட பிரச்சனை கிடையாது, அந்த பர்டிகுலர் கிளாஸ் டீச்சரில் என்ன நடக்குது. ஹி ஆல்சோ ஆர்கியூஸ் தட் rote learning hinders problem solving and critical thinking. கண்டிப்பாக ரோட் லேர்னிங் வந்து ப்ராப்ளம் சால்விங்கையும் கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் ஹிண்டர் பண்ணுது. பட் கோச்சிங் கிளாஸஸில் ரோட் லேர்னிங் நடக்குதா, இந்த ஒரு பாயிண்ட் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. பிகாஸ் கோச்சிங் எடுத்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், கோச்சிங் கிளாஸஸில் பெஸ்ட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் தெரியும், ரோட் லேர்னிங் மனப்பாடம் பண்ணிலாம் நம்ம வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட் அண்ட் ஜேஇலாம் கிளியர் பண்ணவே முடியாது. கிளியர் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நீ ரோட் மெமரைசேஷன் பண்ணி தான் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணியா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், 100% நோ தான் ஆன்சர் சொல்லுவாங்க. ஏன்னா அது பண்ணவே முடியாது. நான் கேட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணும் பொழுதும் எனக்கு அதில் அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் பேசிக் காமன் சென்ஸ். மூர்த்தி சார் வந்து அதை அனலைஸ் பண்ணாமல் இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஹி எம்பசைஸ் தட் எஜுகேஷன் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் டு லேர்ன். திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அவர் சொன்ன விஷயங்கள் கரெக்டு. ஆனால் இதுக்கும் கோச்சிங் கிளாஸஸ்க்கும்
என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஹி ஆல்சோ கோச்சிங் கிளாஸஸ் ஆர் நாட் அன் எஃபெக்டிவ் மீன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு சக்சீட் இன் தேர் எக்ஸாம். கோச்சிங் கிளாஸ் ஆர் த ராங் வே டு ஹெல்ப் த சில்ட்ரன். இப்போ இதில் இந்த ரோட் மெமரைசேஷன் ரோட் லேர்னிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இம்பசிஸ் ரொம்பவும் பண்ணுறாரு. இதில் parents who are often unable to help their children academically see coaching centers as the only solution. ஸோ இதோட மிஸ்டேக்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பேரண்ட்ஸு அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவலாக டீச் பண்ணியிருந்தாங்கன்னா கோச்சிங் கிளாஸஸோட நீடு தேவை கிடையாது. ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி டீச் பண்ணி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு புரிய வச்சுருந்தாலோ இல்லை கொஷின் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலோ கோச்சிங் கிளாஸஸ் தேவை கிடையாது. ஸோ ஸ்கூல்ஸில் அடிப்படையே பிரச்சனை வந்து ஸ்கூல்ஸில் கோச்சிங் கிளாஸஸ்னால கிடையாது. ஸோ அதை சார் புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன், புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புகிறேன். த கோல் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு லேர்ன். நம்ம எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி படிக்கணும்னே சொல்லித்தரது கிடையாது. எதை படிக்கணும் அப்படிங்கிறது வேணால் சொல்கிறோம், ஆனால் எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறது வந்து யூடியூப்ல நிறைய இருக்குது, நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவுட்புட் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும், கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், பயாலஜி ஜுவாலஜி எப்படிலாம் ஒவ்வொன்றையும் வந்து டீல் பண்ணுறதுங்கிறது தனி செஷன் எந்த இடத்துல எந்த ஸ்கூலில் வந்து பண்ணுறது கிடையாது. அதுக்கான மைண்ட் செட் வந்து யாருக்குன்னா யாருக்கு டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக அதில் நாலேஜ் இருக்கோ அவங்களால தான் அதை பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா the family focused on reading and studying with the television strictly banned, he said. ஸோ டெலிவிஷன் பேன் பண்ணுறதுனால தான் நல்லா நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவுட்புட்ஸ் அவர் சொல்கிறாரு. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எது முக்கியம் இல்லை, எது தேவை எது தேவையில்லைங்கிறது நம்ம புரிய வச்சோம்னாவே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஓவரால் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, கோச்சிங் கிளாஸஸ் வந்து ரோட் மெமரைசேஷன் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நீட் ஜெஇ மாதிரி ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண வைக்க முடியாது. ஸோ சார் வந்து அதை முடிச்சுட்டு அதை கிளியர் பண்ணிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தா கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்து வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன், சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்னோட சைட்லேருந்து ஒரு ஒப்பீனியன். இது வந்து சார் வந்து மிஸ்டேக்காக சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. இவர் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஸோ கோச்சிங் கிளாஸஸை பற்றியும் இன்ஸ்டியூட்ஸ் பற்றியும் அவரோட கருத்து என்ன வெளியே போகுதோ அதுதான் நிறைய பேர் எடுத்துக்க போகிறாங்க, அனலைஸ் பண்ணாமல். ஸோ என்னோட தரப்பில் அதை ஒப்பீனியன் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் யூ. வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன்.